அஸ்ஸலாமு அலைக்கும். தாருத் தௌஹீத் நடத்தும் இஸ்லாமிய மார்க்க விளக்கச் சொற்பொழிவு. சிறப்புரை மௌலவி நியாஸ் ஃபிர்தோசி அவர்கள். தலைப்பு இஸ்லாமிய குடும்பவியல். ஆரம்பத்தில் இந்த ஆடியோ கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலும் சிறிது நேரத்தில் சரியாகிவிடும். தொடர்ந்து கேளுங்கள். இஸ்லாம் ஏற்படுத்தி தந்த இந்த மகத்துவம் நிறைந்த இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஏன் இந்த அளவிற்கு கசப்பிற்குரியதாக தலாத்தையும் குருவையும் கேட்கக்கூடிய அளவிற்கு ஏன் இப்படி கசப்பாக மாறியது என்பதை ஒரு கணம் இந்த சமூகம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய படைப்பில் இந்த மனித சமூகம் ஒரு மகத்துவம் மிகுந்த ஒரு படைப்பை அல்லாஹ் அறிவித்திருக்கிறார். இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற படைப்புகள், விலங்கினங்களை பார்க்கிறோம், மரம் செடி கொடிகளை பார்க்கிறோம். இதெல்லாம் இறைவனுடைய படைப்புகள். இந்த படைப்புகளை எல்லாம் மேன்மைப்படுத்தாத அல்லாஹ் ஏன் இந்த மனித சமூகத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறான்? ஏன் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உற்பத்தியாக்கிய அவருடைய படைப்புகளில் உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு படைப்பு என்பது இந்த மனித சமூகத்திலும் இருக்கிறது, விலங்கினங்களிடத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை நாம் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம். மனித வர்க்கத்தை எடுத்துக்கொண்டால் இங்கும் ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. விலங்கினங்களை எடுத்துக்கொண்டால் அதிலும் ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தாவரங்களை எடுத்துக்கொண்டால் அதிலும் ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய படைப்பில் எல்லாம் ஜோடி ஜோடியாக. முதற்கட்டமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். சொர்க்கத்திலே எண்ணற்ற நியமத்துகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படி இருந்தும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு மன அமைதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க முடியவில்லை. அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய ஒரு துணைவியை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். அவருடைய படைப்பில் ஒரு ஜோடி உருவாக்கப்படுகிறது, ஒரு ஆண் ஒரு பெண். அவர்களிடமிருந்து பல்கி பெருகிய இன்று வரையிலும் கோடான கோடி மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனிதனிடம் விலங்கிடமிருந்து இந்த மனிதன் எப்படி வேறுபடுகிறான்? இன்றைக்கு விலங்குகள் இல்லற வாழ்க்கை நடத்துகிறது. அதற்கு பிறகு அதனுடைய வேலையை பார்த்துட்டு போயிருது. சும ஃபுல்லா யாருக்கு? பெண் விலங்காக படைக்கப்பட்டதுக்கு தான் சும அதிகம். ஆண் விலங்கு அது பாட்டுக்கு போயிடும். அப்ப மனித இனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் மகத்துவம் மிகுந்த ஒரு படைப்பாக சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு மனைவி கர்ப்பமுற்று இருக்கிறாள் என்றால் அதற்கு காரணம் நான் தானே. அப்ப அவளுடைய இன்பத்தில் துன்பத்தில் எல்லாம் பங்கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு இந்த மனித சமூகத்திற்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப விலங்கிடமிருந்து அல்லாஹ்வுடைய ஏனைய படைப்புகளிடமிருந்து இந்த மனித சமுதாயம் ஒரு வேறுபட்ட ஒரு நிலையில் நிற்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த மனித சமூகம் சிறந்த ஒரு படைப்பு என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். இப்படி சிறந்த சமூகமாக படைக்கப்பட்ட ஒரு மனித சமுதாயம் மற்ற ஏனைய மதங்களை விட, மற்ற ஏனைய சித்தாந்தங்களை விட இந்த இஸ்லாம் ஏன் மேன்மைக்குரியதாக கருதப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவர்களை பொறுத்தவரையிலும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். யார் திருமணம் செய்யவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளாடி இருக்க முடியாது, திருமணம் செய்யாதவர்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு உணர வைத்தார்கள். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயத்தில் சிறப்பு என்பது துறவரத்தை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி துறவரத்தை மேற்கொண்டவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு அவுலியாக்களாக மகான்களாக மக்களால் என்ன செய்யப்படுகிறார்கள், கருதப்படுகிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு துறவியாக பார்க்க வேண்டுமானால் இந்த குணங்குடி மஸ்தான் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு அவருக்கு பிரான்ச் தர்காக்கள் நிறைய இருக்கு. இவருடைய பாடல்கள் நிறைய இருக்கும். குணங்குடி மஸ்தானுடைய புத்தகத்தை எல்லாம் படிச்சீங்க சொன்னா பாடல்கள் நிறைய இருக்கும். அந்த பாடல்கள்ல என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னா பெண்களை எல்லாம் ஒரு இழிவான நிலையில எழுதியிருப்பார். அவருடைய பாடல்களை எடுத்து பார்த்தால் பெண்களை ஒரு இழிவான நிலையில் எழுதியிருப்பார். என்ன காரணம் என்றால் துறவறம் மேற்கொள்வதுதான் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை என்பதற்காக வேண்டி. காரணம் என்ன? ஒரு பெண் என்று சொன்னாலே அவளை திருமணம் முடித்தாலே வாழ்க்கை என்ன நரகம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில் அன்றைக்கு ஒரு பெரிய மாயையை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு இஸ்லாத்தில் ஏகத்துவம் வந்ததற்கு பிறகு மார்க்கத்தை விளங்கி கொண்ட மக்கள் அதிகமாக திருமணம் முடிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு பரவலாக திருமணங்களும் நடக்கிறது, அதற்கு தகுந்தாற் போல மன முறிவும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன காரணம் என்று சொன்னால் இஸ்லாம் சொன்ன அந்த குடும்பவியல் வாழ்க்கை, குடும்பவியலுக்கு இஸ்லாம் வகுத்த அந்த அஸ்திவாரம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும். தலாக்கு கேட்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பெண்ணை தலாக்கு விடுறது பெரிய விஷயமா? பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஆண் மகனை ஹுலா கொடுக்கிறது பெரிய விஷயமா? பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டாலும் கூட இதை நீங்கள் செய்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோஷம் கொள்ளுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்தார். அப்ப திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இலகுவாக ஒரு ஆண் மகன் தலாக்கு வாங்கிட்டு போயிடுறான், ஒரு பெண் இலகுவாக ஹுலா வாங்கிட்டு போயிடுறா. இதுல பாதிக்கப்படுறது யாருங்க? ஒரு சமுதாயம், ஒரு சந்ததியே பாதிக்கப்படுது இல்லையா? அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை கருத்தில் கொள்ளாமல் வாழுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். இப்ப மனவிலக்கு ஏற்பட்டதற்கு பிறகு இந்த குழந்தை யாருக்கிட்ட இருக்கிறதுங்கிறது பிரச்சனை, இந்த குழந்தையை யார் வச்சுக்கணுங்கிறதுக்கு பிரச்சனை. இன்னைக்கு பெரும்பான்மையான ஜமாத்துகளில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான நிலைகள் வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இஸ்லாம் சொன்ன அந்த அடிப்படை விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, குடும்பவியல் வாழ்க்கைக்கு முதல் அஸ்திவாரம் என்ன? குடும்பவியல் வாழ்க்கைக்கு முதல் அஸ்திவாரம் என்னங்க? இன்னைக்கு இங்க எல்லாருமே மேன்மையா கல்யாணம் முடித்தவர்கள், குழந்தைகள் எல்லாம் பெற்றுக் கொண்டவர்கள் இல்லையா? இஸ்லாம் சொன்ன குடும்பவியல் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் என்ன? ஒரு கீழே ஒரு மேல பில்டிங்கை எவ்வளவு வேணாலும் எழுப்பலாம், எப்ப எழுதி இருக்கணும்? கீழே அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எழுப்ப முடியும். அப்ப இஸ்லாம் சொன்ன அஸ்திவாரம் என்ன? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்திருக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, துன்கிஹுல் மர்ஆ லி அர்பஈன். நீங்க எல்லா திருமண விழாக்களிலும் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? நானே பல திருமண விழாக்களில் இந்த ஹதீஸை என்ன செஞ்சிருக்கிறேன், நினைவுபடுத்தி இருக்கிறேன். ஆனா இதுதான் அஸ்திவாரங்கிறத நாம மறந்து போயிட்டோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துன்கிஹுல் மர்ஆ லி அர்பஈன். ஒரு பெண் 4 விஷயத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். எதற்காக? ஒன்னு மாலிகா, அவளிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம். இன்றைக்கு மனிதன் பெரும்பாலும் பொண்ணு பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும்னா ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸ் இல்லையா? எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன், ஏன்னா அப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல என் மகனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறான். இப்படி பார்க்கப்படக்கூடிய திருமண பந்தம் எங்க வந்து நிக்குது? முடிவுல வந்து நிக்குது. இப்ப சமீபமாக ஒரு மனவிலக்கு ஏற்பட்டுச்சு நம்முடைய ஊர்ல. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பெண்ணிடத்துல கொஞ்சம் பொருளாதாரம் அதிகமா இருக்கு, மணமகனிடத்துல பொருளாதாரம் கம்மி. இவன் போய் திருமணம் முடிச்சுட்டான், ஒரு குழந்தையும் பிறந்துச்சு, ஒரு ஆண் குழந்தை கையில இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? அவ வாழ்ந்த அந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, வாப்பா வீட்டுல இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டஸான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்கல்ல, அந்த வாழ்க்கையை இந்த கணவனால் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. இயற்கை தானே. இவரிடத்துல வருமானம் கம்மி, வெளிநாட்டுக்கு போனார், வெளிநாட்டுல வேலை செட் ஆகல, உள்ளூருக்கு வந்துட்டாரு. ஆனா இவர் உள்ளூர்ல வேலை பார்த்தாரு, அதையும் வச்சும் அவருடைய அந்த வாப்பா வீட்டுல வாழ்ந்த அந்த மகத்துவம் இந்த ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை கொடுக்க முடியல. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கணவன் இவருக்கு வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு காரணம். ரெண்டாவது, அவர்களுடைய வாழ்க்கையை உள்ள போய் பார்த்தாச்சு சொன்ன என்ன பிரச்சனை அப்படின்னா,
ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், என்ன சொல்லுவாங்க, புரிந்துணர்வு இருக்குல்ல. திருமண பந்தத்தை பொறுத்தவரையிலும் இஸ்லாம் நமக்கு சொன்னது என்ன, அதிகமான புரிந்துணர்வு இருக்கப்பட வேண்டும். அந்த புரிந்துணர்தல் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள இல்லாம போச்சு. அப்ப இஸ்லாம் காட்டிய அந்த வழிமுறைகளை அவர்கள் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு குலா வாங்கி என்ன கொடுக்கப்பட்டு நேற்றைய தினம் தான் என்ன செய்யப்பட்டுச்சு, பிரிச்சு விடப்பட்டுச்சு. அப்ப காரணம் மால், அவருடைய பொருளாதாரத்தை பார்த்ததின் காரணத்தினால். இரண்டாவது என்ன ரசூல் சொன்னாங்க, வலி ஹிசாபிஹா, அவருடைய பாரம்பரிய பெயர். ஒரு குடும்ப ஊர்ல ஒரு பெரிய பாரம்பரியத்தில் இருக்கும், அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டான். மனிதன் வாக்கப்படும் போது இவனுடைய பேரை சொன்னா ஊர்ல யாருக்குமே தெரியாது, ஆனா அவருடைய மாமனார் பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு பாரம்பரியம். அப்ப ஊருக்குள்ள ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. இந்த பாரம்பரியத்தை கருத்தில் கொண்டு அதற்காக வேண்டி ஒருவன் திருமணம் முடிக்கிறான்னு சொன்னா நாளைக்கு என்ன பிரச்சனை, ஒரு சண்டைன்னு வரும்போது என் குடும்பம் உயர்ந்த குடும்பம், உன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் தானடா அப்படின்னு சொல்லி வரும்போது அங்க என்ன செய்யுது, பிரிவினைகள். என்ன, உன் குடும்பம் பெருசு என் குடும்பம் சின்னது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்குள்ள சண்டை. அப்ப மூணாவது சொன்னாங்க ஜமாலிகா, அவளுடைய அழகுக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறீங்க. என்ன, ஒரு பொண்ணு அழகா இருந்தா ஓகே ரைட்டு திருமணம் முடிச்சிருவோம். ஆசை 60 மோகம் 30, மொத்தம் 90 நாள் கழிஞ்ச உடனே அந்த அழகு என்ன செய்யும், கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். அந்த அழகு கசக்கும். ஏன்னு சொன்னா அழகு என்பது என்ன இல்ல, நிரந்தரமா. 25 வயசுல நீங்க எந்த மாதிரி எப்ப இருக்கிறீங்க கிடையாது. நீங்க திருமணம் முடிக்கும் போது உங்க மனைவி என்ன அழகுல இருந்தாங்களோ அந்த அழகு இப்ப கிடையாது. அழகு என்பது நிரந்தரமானது அல்ல. அப்ப இந்த அழகுக்காக வேண்டி திருமணம் முடிக்காதீங்க. இந்த 3 விஷயத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலி தீனிஹா, இன்னொரு சாரா திருமணம் முடிக்கிறாங்க. எதற்காக வேண்டி, அவளுடைய மார்க்க பற்றுக்காக. அப்ப ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால், ஒரு மணமகனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கறாங்க தேடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணிடத்தில் மார்க்கம் இருக்குதா, முதல்ல அதை தான் பார்க்கணும். நம்ம ஆளு மார்க்கத்துக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்கான் தெரியுமா, பொண்ணு வெளியே போனா பர்தா போட்டிருக்கா மார்க்கம், பொண்ணு வெளியே போனா நிக்கா போட்டிருக்காளா மார்க்கம், முடிஞ்சு. சரியா, இதான் மார்க்கத்துக்கு வச்சிருக்கிற அளவுகோல். அப்ப பொண்ணுக்கு மார்க்கத்தை தேடுற மாதிரி மணமகனுக்கு என்ன செய்யணும், மார்க்கம் தேடணும். சரியா, அப்ப மணமகன் இடத்துல என்ன மார்க்கத்தை பார்க்கிறது, நல்லா தாடி வச்சிருக்காப்ல மணமகன், நல்லா தாடி வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். இதான் மார்க்கம். மணமகனுக்கு மார்க்கமாக பார்க்கிற அளவுகோல் தாடி, மணமகளுக்கு மார்க்கமாக பார்க்கக்கூடிய அளவுகோல் அவருடைய பர்தா. இப்ப இதன் காரணத்தினால இது மார்க்கம் கிடையாது. மார்க்கம்னா என்ன பார்க்கணும், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை தேடுறோம்னு சொன்னா இவனிடத்துல தொழுகை இருக்கான்னு பார்க்கணும். இவன் 5 நேரம் பள்ளிக்கு போறானா, இவங்கிட்ட தீய பழக்க வழக்கம் இருக்குதா. ஒருத்தர் 5 நேரத்தை தொழுகையை கரெக்டா ஃபாலோ பண்றான்னா இவனுடைய மீதி எல்லா விஷயமும் என்ன செய்யும், சரியா இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் மறுமையில் அதுன்னு சொன்னாங்க, மறுமையில் உங்களிடத்தில் அல்லாஹ் முதலாக தொழுகையை பற்றி விசாரிப்பான். அந்த தொழுகை சீராக இருந்தது என்று சொன்னால் மீதி எல்லாம் என்ன செய்யும், சீராயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இதை பார்த்து இன்றைக்கு மணமகனை தேடுகிறார்களா என்ன, கிடையாது. மணமகனை எப்படி தேடுறோம், மணமகனை பார்ப்பதாக இருந்தால் முதல்ல கேட்கிறது என்ன பிசினஸ் பண்றார், மணமகன் என்ன பிசினஸ் பண்றார், மார்க்கம் இருக்கா இல்லையா, புளூஸ் இருக்கா, ஓகே. அப்ப திருமணம் நடந்து முடிஞ்சிருது. கொஞ்ச நாள் போன உடனே புளூஸ்ல ஒரு சோதனை வரும், அப்படிதானே. அந்த சோதனை வரும்போது குடும்பத்துக்குள்ள என்ன வருது, கசப்புகள் ஏற்படும். அப்ப இஸ்லாம் சொன்ன மார்க்கம் என்ன, இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் யார் சிறந்த முஸ்லிம், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அப்ப தன்னுடைய கரத்தால் தன்னுடைய நாவால் பிறருக்கு யார் தொல்லை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த முஸ்லிம். சரியா, இந்த ஹதீஸை கேட்கும் போது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, என்ன நினைக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரனை தொல்லை பண்ணக்கூடாது, கூட இருக்கிற நண்பனை தொல்லை பண்ணக்கூடாது, ரோட்ல போற யாருக்கும் நம்மளால தொல்லை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா என்ன பண்ணுவான், வீட்டுல பொண்டாட்டியை போட்டு அவ்வளவு டார்ச்சர். ஏன் அந்த ஹதீஸ் குடும்பவியலுக்கு செட் ஆகாதா, செட் ஆகுமா, செட் ஆகாதா. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும், அந்த ஹதீஸ குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கணும்.
இதான் அடிப்படை. அப்ப என்னால என்னுடைய மனைவிக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது. அப்ப ஒரு பெண் நினைக்கணும், என்னால என்னுடைய கணவனுக்கு, கணவனுடைய பொருளாதாரத்திற்கு, கணவனுடைய பிள்ளைக்கு, கணவனுடைய உறவுகளுக்கு எந்த இடையூறும் என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது. இன்னைக்கு பள்ளிவாசல் இமாமத்தா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சில குடும்பத்தில் இருந்து எனக்கு கடிதம் வரும். என்ன கடிதம் வருது அப்படின்னா, மாமியாருடைய கொடுமை, நாத்தனாருடைய கொடுமை, இதையெல்லாம் தாங்கி நான் இருக்கிறேன், நான் என்ன அல்மிசா பண்ணட்டும், கவுன்சிலிங் கேட்டு இன்னைக்கு எனக்கு அனுப்புறாங்க. யாரு முகம் தெரியாது, கவுன்சிலிங் கேட்டு அனுப்புறாங்க. அப்ப என்ன குடும்பத்துல பிரச்சனை, ஏன் பிரிவுக்கு காரணம்? அவர்களுடைய புரிந்துணர்வு என்பது அங்கே இல்லாமல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த குடும்பவியல் வாழ்க்கை இருக்க, இது ஒரு திறந்த புத்தகமாவே நாம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பவியல் வாழ்க்கை இருக்க திறந்த புத்தகமா இருக்கும். ஏன்? இந்த குடும்பவியலை நாம் அதற்கு தகுந்தாற்போல் என்ன செய்வது, அனுசரித்துக் கொள்வது. இப்ப நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உன்னுடைய மனைவி அவளுக்கு நீ கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்ன என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில உரிமைகளை சொல்றாங்க. அந்த உரிமைகளை எல்லாம் நாம ஃபாலோ பண்றோம். மனைவிக்கு உணவு கொடுக்க வேண்டும், இன்னைக்கு நாம சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். மனைவிக்கு ஆடை கொடுக்க வேண்டும், இன்னைக்கு நாம சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படை வரும்போது ஒரு உரிமையாக ரசூல் என்ன சொன்னாங்க என்றால், உன்னுடைய மனைவியை பொது இடத்தில் வைத்து அவளை நீ திட்டக்கூடாது. இது குடும்பவியலுக்கு மிக முக்கியமான ஒரு அங்கங்க. இன்னைக்கு நம்மால என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் ஆம்பளை அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சாப்பிட்டுட்டு இருப்பான், கூட யார் இருப்பா, அந்த பொண்ணுடைய உறவுக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, அல்லது மாப்பிள்ளைக்கு தேவைப்பட்ட வேண்டிய உறவுக்காரங்க இருப்பாங்க. குழம்புல சில நேரத்தில் உப்பு அதிகமா இருக்கும், சில நேரத்தில் உப்பு இருக்காது, இல்ல சமைக்கும் போது தலையில் உள்ள ஏதாவது ஒரு முடி குழம்புல விழுந்துரும். நம்ம ஆளு அந்த சபையில வச்சுட்டு நம்முடைய அந்த ஆண்மையை காண்பிப்பதற்காக வேண்டி சால்லாம் எடுத்து விட்டு எரிகிறது. என்னடி சமைச்சிருக்கிற, சாப்பாட்டுல குழம்புல ஒரே உப்பா இருக்கு, சோத்துல உப்பு இருக்கு. அந்த பெண்ணை சாடும் போது அவன் ஒரு நிமிடம், எப்பவுமே ஒருவரை குறை சொல்லப்படும் போது அந்த குறை சொல்லுகின்ற மனிதனுடைய இடத்தில் நம்மை வைத்து என்ன செய்யணும், பார்க்கணும். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையா இருந்துச்சு. ஒருத்தரை என் மனைவியை நான் 4 பேருக்கு முன்னாடி வச்சு திட்டுறேன்னு சொன்னா, அவ அந்த இடத்துல என்ன வச்சு பாரு, அந்த சமையலை சமைப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்திருப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஒரு சாதாரணமான உப்பு கூடி போச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி 4 பேருக்கு முன்னாடி வச்சு திட்டுறது. இது திருமண விழாக்களில் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும். மண்டபத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா மனைவியை வந்து சபையில வச்சு திட்டுறது. ஏன்னா சில பேர் மனைவியை அடிக்கலாம் செய்யறாங்க. அப்ப இது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவளுக்கு ஒரு இதயம் இருக்குல்ல, அவளுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனதை ஒரு ஆண் மகன் முதல்ல புரிய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அர்ரிஜால கவ்வாமுன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடிய தன்மையை நாம் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்படியானால் ஆண்கள் நிர்வாகம் செய்வது இதல்ல. சோத்துல உப்பு இல்லைங்கிறதுக்காக அடிக்கிறது, ஆடையை துவைக்கவில்லைங்கிறதுக்காக திட்டுறது, இதற்காகத்தான் திருமணமா? இதற்காக இஸ்லாம் திருமண பந்தத்தை கொடுத்தது? திருமண பந்தத்தை இஸ்லாம் கொடுத்ததற்கான காரணத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் இந்த திருமண பந்தம், இந்த உறவு இந்த உங்களுக்கு தரப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமையினுடைய நாளில் எல்லா நபிமார்களை விட என்னுடைய உம்மத் அதிகமாக இருக்க வேண்டும். நிறைய குழந்தையை பெற்றுக் கொள்ளுகின்ற ஆரோக்கியமான பெண்ணா பார்த்து திருமணம் முடியினாங்க. அப்ப திருமண பந்தத்தினுடைய அளவுகோலை விதித்தார்கள். மறுமையில் என்னுடைய உம்மத் அதிகமான நபியாக நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த திருமண பந்தம், இந்த உறவு குடும்பவியல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆண் மகன் செய்கின்ற தவறு இவன் அதை தவறாவே ஒத்துக்க மாட்டான். விளங்குதா? ஒரு ஆம்பளை செய்யற தவற தவறாகவே ஒத்துக்க மாட்டான். ஆனா இவர்கள் செய்யறதுதான் சரிம்பாங்க. அப்ப ஒரு பெண்ணுடைய உணர்வை நாம் புரிய வேண்டும். திருமண பந்தத்துல முதல்ல இல்லறம் நடத்துறோமோ இல்லையோ, குழந்தை பெற்றுக்கிறோமோ இல்லையோ, முதல்ல என்னங்க பண்ணணும்? ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். என் கணவர் எப்படி, அவருடைய பர்சனாலிட்டி என்ன, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, இவர் என்ன எதிர்பார்ப்பார்,
இதைத்தான் ஒரு மனைவி கணவனிடமிருந்து எடுக்க வேண்டிய டீடைல்ஸ். ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பத்துல உன் கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா மனைவிக்கு தெரியாது. ஒரு மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஒரு கணவனாக நாம என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கிறோமா? என் மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் யோசிச்சிருக்கோமா? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய ஆண்கள்ல? என் மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? இப்போ ஒரு கவுன்சிலிங் வச்சா தெரிஞ்சிடும், அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு பேப்பரை கொடுத்து என்னென்னலாம் பிடிக்குன்னு கேட்டு ஒரு கவுன்சிலிங் வச்சா தெரிஞ்சிடும் நாம எந்த அளவுக்கு விரிசலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்பவியல் நடத்தும் போது எப்படி நடத்தினாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு ஆயிஷாவுடைய ஆசை என்ன? ரசூலுல்லாஹ் அதான் பார்த்தாங்க. ஆயிஷா எதை ஆசைப்படுவாங்க? இயற்கையிலேயே ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்னங்க? அதாவது கணவனுக்கு வெளியே போனா தலசி விடணும். இயற்கையில ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆசை. ஒரு கணவர் வெளியே போனார்னு சொன்னா அதாவது அவனுக்கு ஆடை, இந்த ஆடையை போட்டு போங்க நல்லா இருக்குன்னு ஒரு மனைவி சொல்லுவா. இது மனைவிக்கு இருக்கக்கூடிய ஆசை இல்லையா? இந்த ஆசைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம மனைவி வந்து என்னங்க நான் உங்களுக்கு சீ விடுறேன் அடிச்சுப்படி வேலையை பார்த்துட்டு அப்படின்னு உதாசீனம். இந்த உதாசீனப்படுத்துறது தான் குடும்பத்துல பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. அப்ப இஸ்லாம் சொன்னது இந்த உதாசீனங்கள் குடும்பத்துக்குள்ள தவிர்க்கப்பட வேண்டும். என் மனைவி தானே, நான் என்ன வேணாலும் பேசுவேன். அதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. எங்கேயாவது இருக்கா? என் மனைவிங்கிறதுக்கா என்ன வேணாலும் பேசலாங்கிறதுக்கு எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? எடுத்து கூட பார்க்க முடியாது, கிடைக்காது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அழகாக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலை சீவி விடுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆடை எடுத்து கொடுக்கிறது அவங்க தான் விரும்பின ஆடை. இந்தாங்க. இதையும் தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டுமானால், இன்னைக்கு நம்ம வீட்டில எல்லாம் மனைவிமார்கள் ஆசைப்படுவாங்க, வீட்டிலேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படிதானே, என்னங்க எங்கேயாவது கொஞ்சம் வெளியே கூட்டு போங்களேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? வேற வேலை இல்லை உனக்கு, வேலையை பார்த்துட்டு உட்கார்றேன் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் கூட நம்ம போயிடுவோம் ஜாலியா. அப்ப என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய மனநிலை என்ன? உங்களை ஒரு நிமிடம் அந்த இடத்துல வச்சு பாருங்க. அந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னு சொன்னா என்னுடைய மனைவி என்ன பண்றா, என்னுடைய மனைவி எதை ஆசைப்படுறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்களே, புரிந்தார்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, ஒரு பெருநாளுடைய தினத்துல ஒரு விளையாட்டு நடக்குது, யா ரசூலுல்லாஹ் எனக்கு அந்த விளையாட்டை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் வாசல்ல நிக்கிறாங்க, ஆயிஷா அம்மா பின்னாடி நிக்கிறாங்க, தோல் புஜத்துல அப்படி தலையை வச்சு என்ன செய்றாங்க, விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரமா பார்த்துட்டாங்க. சரி பார்த்துட்டியா, நீ உள்ள போ அப்படின்னு கூட சொல்லல. இந்த ஹதீஸை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷாவே இந்த விளையாட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டியே, பார்த்தது போதுமாங்கிறாங்க. அப்ப ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா நல்லா இருக்குமே. ரசூலுல்லாஹ் நேரம் ஒதுக்குறாங்க. எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹ்வுடைய காலம்! போர் எப்ப வரும்னு தெரியாது, பிரச்சனை எப்ப வரும்னு தெரியாது, மார்க்கத்திற்கு எதிரிகள் சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அந்த காலகட்டத்தில் தன்னுடைய மனைவிக்காக நேரம் ஒதுக்கியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வாழ்க்கை எங்க இருந்து எடுக்கப்படுது தெரியுமா? ஆண் மகன் எதை ஆசைப்படுறான்? மேலை நாட்டு கலாச்சாரத்தில் வாழணும்னு ஆசைப்படுறான். ஒரு பொண்ணு ஆசைப்படுறா மேலை நாட்டு கலாச்சாரத்தில் வாழணும். அவ என்ன ட்ரெஸ் போடுறா, அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் போடணும். அந்த ட்ரெஸ்ஸை மாப்பிள்ளை பார்த்து ஆசைப்படணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப குறைவு, அப்படிதானா? அந்த ட்ரெஸ்ஸை கல்யாண வீட்டுக்கு போய் 4 பேர்த்த காட்டி, ஏன்னா இந்த விலைக்கு எடுத்திருக்கிறேன், இந்த விலைக்கு எடுத்திருக்கிறேன், பாரு பாரு பாருன்னு காட்டி அதுக்கு ஒரு ரேட்டை வாங்கிட்டு வர்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஆடை அணிந்தியா, உன்னுடைய கணவனிடத்துல முதல்ல ரேட்டை வாங்க. இந்த ஆடைக்கு என்ன மார்க் கொடுக்குறீங்க, இந்த ஆடையில் நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், நேரம் ஒதுக்கணும். அதான் குடும்பவியல். என் மனைவி வந்து ஆசையோட கேட்பா, என்னங்க இந்த ஆடையை உடுத்திருக்க நல்லா இருக்காங்க. உன்னை கல்யாண காலத்துல அன்னைக்கு பார்த்தது, அதுக்கு பிறகு சனியே இன்னைக்கு வரைக்கும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஏன் நாம இன்னைக்கு அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப குடும்பத்துல விரிசல் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் அந்த குடும்பவியல் அங்கே இல்லை. குடும்பவியலை பற்றி பேசுவதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் போதாதுங்க. குடும்பவியல் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்டை பொறுத்தது, சரியா? இப்படி ஆண் மகன் தன்னுடைய மனைவியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி அந்த விளையாட்டை காட்டி கொடுத்தாங்க. ஆயிஷா அம்மா போதும் என்று சொல்லுகிற வரையிலும் நின்றார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா அம்மா உள்ள விட்டுட்டு ரசூலுல்லாஹ் வேலையை பார்க்க போனாங்க. இதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது அலாதியான பாசம் ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மா ரொம்ப நேசிச்சாங்க. இருந்த மனைவிமார்கள்லயே 2 பேரும் ரசூலுல்லாஹ்வை போட்டி நேசிச்சாங்க. ஒன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இன்னொன்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க 2 பேரும் தான் ரசூலுல்லாஹ்வை ரொம்ப அதிகமா போட்டி நேசிச்சாங்க. சரியா? அந்த மாதிரி நேசத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க அப்படிங்கறது தான் மெயினா அங்க பார்க்கணும். இது ஆண்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். பெண்களுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் மகனை எப்படி மதிக்கப்பட வேண்டுமோ அந்த மதிப்பை பெண்கள் ஆண்களுக்கு கொடுப்பதில்லை அப்படிங்கறதா இன்னைக்கு பெரும்பான்மையான கவுன்சிலிங் உடைய அதாவது ஆன்சர். அவங்க கொடுக்கக்கூடிய அதாவது அத்தாட்டி எப்படி இருக்கிறது, ஆண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை பெண்கள் கொடுப்பதில்லை. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரோஷம் அதிகமாக படைக்கப்பட்டவர்கள். ஆண்களுக்கு பொதுவாக ரோஷம் வருங்க. இந்த ரோஷம் வரும்போது இஸ்லாம் அழகான முறையில் சொன்னது, ஒரு பக்கம் சூடா இருந்தா இன்னொரு பக்கம் கூலிங்கா தணிஞ்சு போயிடணும். இந்த பக்கம் சூடாச்சுன்னா இங்க தணிஞ்சு போயிடணும். பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. எந்த குடும்பத்திலேயாவது நாங்க பிரச்சனை இல்லாம வாழ்றோம்னு சொன்னா அவங்க ஒழுங்கா வாழலன்னு அர்த்தம். விளங்குதா? குடும்பம்னு சொன்னா அங்க பிரச்சனை இருக்கும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பிரச்சனை இருந்துச்சு. மனைவிமார்கள் பிரச்சனை பண்ணாங்க தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மாசம் அவங்க கூட சேர மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன காலம் ஹதீஸும் உண்டு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல கோவச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி அவர்கள் போய் என்ன செய்தாங்க, அதாவது பள்ளிவாசல்ல படுத்துக்கிட்ட வரலாறும் இருக்கிறது. அப்ப பிரச்சனை இல்ல அப்படிங்கிற குடும்பம் இல்ல. பிரச்சனை என்பது இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு தேடுவது, அதான் பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் பிடிச்சு மண்டையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். என் பொண்ணாட்டி அதை சொல்லிட்டா, என் பொண்ணாட்டி இதை செஞ்சுட்டா. அவங்க தரப்புல என்ன, என் மாப்பிள்ள அதை பண்ணிட்டார், என் மாப்பிள்ள இதை பண்ணிட்டார். இந்த பிரச்சனைகளை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பகிரங்கப்படுத்துறாங்க. இஸ்லாம் சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனைன்னா அதை முதல்ல மறைக்கிறதுக்கு பாரு. சரியா? முதல்ல பிரச்சனையை மறைக்கணும். இப்போ மனைவி இடத்துல ஒரு தவறை பார்க்கிறோம் என்று சொன்னால் உடனே அவங்க அம்மாவுக்கு போனை போட்டு, என்ன அவங்க மகன் இப்படி எல்லாம் இருக்கிறா, இப்படி எல்லாம் பண்றா, இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு போக கூடாது. குடும்பவியல்ல மிக முக்கியமான விஷயம் இது. அதே மாதிரி கணவனிடத்துல ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பெண்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய உடனே போனை எடுத்து அம்மாட்ட, என்ன இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்ப பெண்கள் தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண் கணவனிடத்துல ஒரு சின்ன தவறு என்று சொன்னால் இந்த தவறை முதல்ல தன்னுடைய குடும்பத்துல பகிரங்கப்படுத்துறது. அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, வந்து இருந்துட்டு, மாப்பிள்ள நீங்க இப்படிலாம் பண்ணிட்டீங்களா, நீ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு வாழ வேணாம்லா, நீ வந்துட வீட்டுக்கு, வாப்பா வீட்டுல நல்லா சுகமா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, மகள் அங்கிருந்து பிரிச்சு கொண்டு போயிடுறது. மாப்பிள்ளை வீட்டுல சோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, அங்க தப்பு நடந்துச்சா உடனே நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ, ஏன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்ட்டு போயிடுறது. அப்ப பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு என்ன வழிமுறை, இஸ்லாம் என்ன வழிமுறை சொல்லிச்சுது அப்படிங்கறத தான் பார்க்கணும். அப்ப இஸ்லாம் சொன்ன அழகான வழிமுறை என்ன அப்படின்னா, ஆண் மகன் கணவன் அப்படி கோபமா இருந்தார் அப்படின்னு சொன்னா, மனைவியினுடைய தரப்புல நீங்க கூலிங்கா இருங்க, நீங்க ரொம்ப அமைதியா இருங்க. மனைவி கோபமா இருந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் சாந்தமாயிடுங்க. இந்த விஷயம் தாங்க குடும்பவியல் வாழ்க்கையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெயின் முக்கியமான விஷயமே. இது இன்னைக்கு இல்லாததின் காரணத்தினால இன்னைக்கு பிரச்சனைகள் அப்படியே பல்கி பெறுகிறது. ரெண்டாவது, இஸ்லாம் ஏன் இந்த தவறை மறைக்க சொல்லுது தெரியுமா? தவறை மறைப்பது அடுத்த தவறை செய்யாமல் இருப்பதற்கான வழிவகை. இப்ப நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கடற்கரை ஓரமெல்லாம் போய் ஒளிச்சு நின்று தம் அடிப்பான். நம்ம கண்ணு காணாம அப்படியே போயிட்டுன்னு வைங்க, அது நமக்கு மரியாதை. சரியா? 2 வாட்டி 3 வாட்டி அடிப்பான், 4வது வாட்டி அவனே யோசனை செய்வான், எதுக்கு இப்படி மறைச்சு மறைச்சு ஒளிச்சு ஒளிச்சு இந்த சனியனை விட்டுருவோமே அப்படிமா. நம்ம அவங்ககிட்ட போய் நின்றுட்டு, டேய் என்ன தம் அடிக்கிறியா அப்படின்னு அவன் என்ன நினைப்பான், எப்படின்னு தான் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு பிறகு அடிச்சா என்ன அடிக்கல என்னன்னு உனக்கு முன்னாடியே அடிக்க ஆரம்பிச்சிருவான். நமக்கு மதிப்பும் போயிடும், அவன் தப்ப பப்ளிக்கா செய்ய ஆரம்பிக்கவும் செய்யும். அப்ப இஸ்லாம் அழகான முறையில் சொன்னது, ஒரு தவறை மறைத்திருங்க, முதல்ல மறைங்க. அதற்கு ஒரு ஓமானம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், இன்ஷாஅல்லாஹ் இறுதியில் நினைவுபடுத்துகிறேன். அப்ப அந்த தவறை மறைத்ததற்கு பிறகு, தவறை மறைச்சிட்டு சும்மா விட்டுறக்கூடாது. தவறை மறைச்சிட்டு சும்மா விட்டீங்கன்னா அது மேலும் 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 என்ன செய்யும், அந்த தவறு போகும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தவறை பார்த்துட்டியா, ஒருத்தன் தப்பு பண்றான்னு தெரியுதா, கண்டுக்காம போயிடு. அதுக்கு பிறகு அவங்ககிட்ட போய் எப்படி சொல்லணுமோ அந்த விதத்துல தாவா பண்ணி அவனை அதுல இருந்து கியூர் பண்றதுக்கு பாரு, திருத்துறதுக்கு பாரு அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார். இதையே குடும்பவியல் வாழ்க்கைக்குள்ள கொண்டு இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனைவியின் இடத்துல தவறு இருக்கு. இப்ப என்ன தவறு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த விதம் அப்படி இருக்கும். சரியா? ஒருத்தர் வீட்டுல ரொம்ப சோசியலிசமா வாழ்ந்திருப்பாங்க. அதாவது பெரும்பான்மையா அந்த உறவுகளுக்கு முன்னாடி வரும்போது ஃபர்தா இல்லாம வந்திருப்பாங்க. அந்த பழக்கத்துக்கு திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த உறவுகள் பார்க்க வந்துச்சுன்னு என்ன செய்வாங்க, அதே ஃபர்தா இல்லாம டீ எல்லாம் கொண்டு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். ஆண் மகனுக்கு கொஞ்சம் தக்குவா அதிகமா இருக்கும்போது என்ன செய்வான், சில பேரு குடும்பவியலை விளங்கி கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாலும் ஜாட பண்ணுவாங்க, நீ போ ஃபர்தா போட்டு வா அப்படிம்பாங்க. சரியா? சில பேர் அந்த இடத்துலயே டாட் புட் கத்துறது, ஏன்னா அடுத்த ஆம்பளைகளுக்கு முன்னாடி நீ எப்படி இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி கத்துறது. இதெல்லாமே குடும்பவியல் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதுங்க. அப்ப இஸ்லாம் அழகான வழிமுறை சொல்லுச்சு. என்ன வழிமுறை சொல்லுச்சுன்னா, ஒரு மனைவியின் இடத்துல ஒரு தவறை பார்த்துட்டியா, அதுக்கு பிறகு அந்த மனைவியை திருத்துவதற்கு முன்னால், திருத்த போற அந்த விஷயத்தை சொல்ல போற, இன்னைக்கு நிறைய பிரச்சனையா அதாங்க, மனைவிட்டு தவறு, ஏன்னா மாமன் பையன் கூட பைக்ல போயிட்டு இருக்கா, ஒரு மகன் கணவன் அதை எப்படி சொல்லணுமோ அதை சொல்லணும். இல்லாத பட்சத்தில் நீ போயிட்டு நீ அவங்க கூட எல்லாம் பைக்ல சுத்திட்டு இருக்கிற, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் பண்ணி கேட்கறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு, அந்த மாதிரி கேட்டோம்னு சொன்னா அது பிரச்சனை, இன்னும் பிரச்சனை வளரும். அப்ப இஸ்லாம் அழகான முறையில் சொல்லிச்சது, உன் மனைவிட்ட போ, அவளுடைய மனநிலை என்னங்கிறது அந்த நேரத்தில் பாரு, இந்த நேரத்தில் அவள்கிட்ட சோப்பு போட்ட மாதிரி பேசணும். ஒரு விஷயம் இருக்குது, அதாவது பழத்துல ஊசி அப்படியே குத்துற மாதிரியும் இருக்கணும், அது வலிக்காத மாதிரி இருக்கணும். அதாங்க குடும்பவியல் வாழ்க்கை. இப்ப என் மனைவி கிட்ட போயிட்டு அவளை தங்கமேனு கூப்பிட்டு அவளுக்கு நல்லா பிடிக்குங்கிறது உனக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும், இருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண முடியும். சில மனைவியை நீங்க செல்லமேனு கூப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சில மனைவிமார்களுக்கு உங்களை என்னங்கன்னு கூப்பிட்டா பிடிக்கும், சில பேரை வாடா போடன்னு கூப்பிட்டா பிடிக்கும். அதுக்காக வேண்டி கோவப்படக்கூடாது. சரியா? அவ பாசத்தோட கூப்பிடுவாங்க, என்னடி என்ன பார்த்து வாடா போடன்னு கூப்பிட்ட அப்படின்னு சண்டைக்கு பெறக்கூடாது. அப்ப மனைவி இடத்துல எந்த அளவுக்கு சாந்தமா பேசணும், நீ வாழ்ந்த காலத்துல வளர்ந்த நேரத்துல இப்படி எல்லாம் வளர்ந்துட்ட, இப்போ உனக்கு திருமணம் முடிஞ்சிச்சு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது தங்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, அந்த பொண்ணு கேட்கிற விதமே வேற. உண்மையா இல்லையா? அதாவது இங்க நின்றுட்டு ஒரு ஆள் வர்றாரு அப்படின்னு சொன்னா, தம்பி அந்த கதவை கொஞ்சம் சாத்திருமா என்று சொல்லுவதற்கும் அதிகாரத்தோடு ஏய் கதவை சாத்து, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதுல எது செட் ஆகும்? எது செட் ஆகும்? தம்பி அந்த கதவை கொஞ்சம் சாத்திரியாப்பா, ரெண்டுமே ஒண்ணுதான், விஷயம் நடக்கணும் அப்படிதானே? கதவை சாத்திருந்த அதிகாரத்தோடு சொன்னா உடனே நினைப்பான்,
இவன் யார் நமக்கு கட்டளை போடுறதுக்கு, அப்படிதானே? அதே தம்பி நீங்க சாத்திருப்பான்னா குடும்பவியல் வாழ்க்கையில் இதாங்க பிரச்சனை. ஒண்ணுமே இல்லைங்க. இஸ்லாம் சொல்லி கொடுத்த அழகான வழிமுறைங்க. ரெண்டாவது ஒரு வழிமுறை இஸ்லாம் சொல்லிச்சது, இப்ப ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, அலி என்ன பண்ணிட்டாரு, போய் பள்ளியில படுக்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாரு, பார்க்கிறாரு மகளுடைய அந்த கோபத்தினுடைய முகம் அறிந்து கொள்ளுகிறார், என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு. இந்த முகம் அறிந்து வாழ்வதை முதல்ல கணவன் மனைவி பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா கணவர் வெளியே இருந்து வரும்போது அவருடைய முகத்தை பார்க்கணும். கோபமா வராரா, சாந்தமா வராரா. பிசினஸ் என்ன, வெளியே போறவங்களுக்கு 1008 பிரச்சனை, அப்படிதானா? பிசினஸ்ல பிரச்சனை இருக்கும், வழியில வாகனத்தை ஓட்டிட்டு போய் எவனா குறுக்க வந்து விழுந்துருவான், அவன்ட்டு சண்டை போட்டு வந்திருப்போம், 1008 பிரச்சனை வருவோம். வந்த உடனே வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் அங்க தள்ளணும்னு வச்சுக்க, அவனுக்கு கோவம் வந்துடும், கூட கொஞ்சம் கோவம் வரும், சட்டை வரும். அப்போ ஒரு மணமகளுக்கு இஸ்லாம் சொன்னது அழகிய அறிவுரை, கணவன் உள்ள வந்தால் முதல்ல ஒண்ணு நீ அழகுபடுத்தி காட்டு. அந்த அழகை பார்க்கும் போது அவனுக்கு எல்லாமே மறந்துடணும். அந்த அழகை பார்க்கும் போது எல்லாமே மறந்துடணும். அவருடைய முகத்துல வித்தியாசம் தெரியுதா, அப்படியே கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அவர் மேல சாஞ்சுக்கிட்டு, என்னங்க முகமெல்லாம் வாடி போயிருக்க, கடையில் எதுவும் பிரச்சனையா, இல்ல வழியில் எதுவும் பிரச்சனையா? எவ்வளவு அழகான வழிமுறை பாருங்க. இந்த வழிமுறையை கொடுத்த மார்க்கமே இஸ்லாம் தாங்க. குடும்பவியலை திருமணம் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது மட்டுமல்ல, இப்படித்தான் இருக்கணும்னாங்க. அப்ப மகளை பாக்குறாங்க, ஃபாத்திமாவை கோபமா இருக்காங்க, என்னமா அவர் அலி கோவிச்சுட்டு போயிட்டாரு, பள்ளிக்கு போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் பள்ளியில போய் பாக்குறாங்க, அலி அவர்கள் மண்ணில் படுத்து கிடக்குறாங்க. அப்பெல்லாம் பள்ளிவாசல் மண்ணு தானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகா பேசுறாங்க பாருங்க. ஏன் என் மகள்கிட்ட கோவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அழகா கேட்டாங்க, யா அபா துராப் அப்படின்னாங்க, மண்ணுக்கு தந்தையே என்ன பிரச்சனை, ஏன் இங்க வந்து படுத்திருக்கிறீங்க அப்படின்னு. ஒரு சாந்தமா ஒரு மாமனார் ஒரு மருமகனத்தில் அழகா பேசுறாரு. அதாங்க பேச்சு. மருமகன் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் தான் பொண்ணை கட்டிட்டாருன்னா ஒரு மாமனார் மருமகன்ட்ட எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்கிற வரைமுறையை வரையிலும் கொடுத்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம். இதை தாண்டி வேற எந்த சமயத்திலையும் பார்க்க முடியாது, எந்த மதத்திலையும் பார்க்க முடியாது. அப்ப இஸ்லாம் சொன்னது ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில, கணவனுக்கு மத்தியில அந்த சோப்பு போடுறது. ஏன்னா வேற எல்லா விஷயத்துக்கும் பெண்கள் சோப்பு போடுவாங்க. தனக்கு நகை வேணும்னு சொன்னா அவங்க தாடி அப்படியே சுரண்டி கொடுத்துட்டு, என்னங்க எனக்கு இந்த நகை பிடிச்சிருக்கு வாங்கித்தாங்க அப்படிம்பாங்க, இந்த புடவை பிடிச்சிருக்கு வாங்கித்தாங்க. இதுக்கெல்லாம் சோப்பு போடுற ஒரு பெண்மணி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சோப்பு போட மாட்டாங்க. அப்ப இஸ்லாம் சொன்ன அழகிய வழிமுறை அதுதாங்க. அப்ப ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை அணுகக்கூடிய முறை சரியா. அதே மாதிரி கணவன் இடத்துல ஒரு தவறை பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை திருத்துற முறை இருக்கு. இப்ப உதாரணமா கணவர் ஒரு நண்பர் வீட்டுக்கு போவார், அந்த நண்பருடைய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஊரெல்லாம் தப்பா பேசுவாங்க, அந்த பெண்மணியை பத்தி ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க. ஆனா இவர் நண்பருடைய முகத்தாட்சணைக்காக வீட்டுக்கு போறாரு. அந்த செய்தி முதல்ல இங்க வந்துடும், என்னடிமா உன் மாப்பிள்ள அந்த வீட்டுல இருக்காரு அப்படின்னு. வருமாறா நீங்க வெளியே எங்க சுத்தினாலும் உங்க பயோடேட்டா உங்க வீட்டுக்கு போயிடும். போன உடனே என்னங்க நீங்க ஏன் அவன் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு கத்தக்கூடாது. கத்தனை இவன் என்ன செய்வான், நாளைக்கு அங்க தடி போவேன் என்ன பண்ண போற அப்படிமா. அப்ப கேட்கக்கூடிய விதம் இருக்கிறது. அப்ப கணவர் என்ன மைண்ட்ல வர்றாருன்னு பார்த்துட்டு அவரை கொஞ்சம் சோப் போட்டு, என்னங்க ஊர்லாம் சில விஷயம் கேள்விப்படுறேன், ஆனா எனக்கு உங்க மேல நல்ல நம்பிக்கை இருக்குங்க, நீங்க இந்த தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு, என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு, அந்த பெண்ணை பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க, நீங்க உங்க நண்பருக்காகத்தான் போனீங்கன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு ஒரு மனைவி கணவன் மீது அந்த பேசுற வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகள் தாங்க குடும்பவியலுக்கு முக்கிய தேவை. இஸ்லாம் அதைத்தான் அழகாக சொல்லி கொடுத்தது. அப்ப இந்த வழிமுறைகள், இந்த புரிந்துணர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் இந்த இல்லற வாழ்க்கை கசப்பிற்குரிய வாழ்க்கையாகவே இருக்காது. முதல்ல கணவன் மனைவியை புரிந்து கொள்வது, மனைவி கணவனை புரிந்து கொள்வது, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை மறைத்து அவர்களை சீர்திருத்தம் செய்வது. மூன்றாவதாக இஸ்லாம் சொன்ன விஷயம் என்ன, ஒருத்தர் சூடா இருந்தா ஒருத்தர் கூலிங்கா இருக்கணும், மனைவி கூலிங்கா சூடா இருந்தா கணவன் கொஞ்சம் சாந்தமா இருக்கணும். சரியா, இது குடும்பவியலுக்கு மிக முக்கியமான விஷயம். அதுக்கு ஒரு உபமானம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்க கடைக்கு போறீங்கன்னு வைங்க, டெய்லி காலையில 9 மணிக்கு போயிட்டீங்கன்னா மத்தியம் 2 மணிக்கு தான் சாப்பிட வருவீங்க, இது உங்களுடைய வளமை. நீங்க போன நேரத்துல வீட்டுல தனியா இருக்க போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்மணி என்ன செய்வாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா வீட்டுக்கு அல்ல தங்கச்சி வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு எப்போதுமே போல கணவன் வந்து 2 மணிக்கு தானே வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லேட்டா அந்த 2 மணிக்குள்ள என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வரக்கூடிய தன்மையில இருப்பாங்க.
ஒரு முறை என்ன பண்ணாங்க, மொபைலை சார்ஜ் போட்டுட்டு சார்ஜ் இல்லை தீர்ந்து போச்சு, சார்ஜ் போட்டு வீட்டில் வச்சுட்டு வீட்டையும் போட்டுட்டு போயிட்டாங்க. கடைக்கு போன கணவர் கையில் பார்க்குறாரு, கடையை திறக்கிறதுக்கு சாவி இல்லை. அப்படின்ன உடனே அவர் அங்கேருந்து ஃபோன் மேலே ஃபோனை அடிக்கிறாரு, வீட்டில் ஃபோன் எடுக்க ஆளை காணோம். சரியா, நேராக வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, கதவெல்லாம் பூட்டி கிடக்கு. இது ரொம்ப டென்ஷன், அப்படியே பிபி அப்படி மேலே ஏறுமா ஏறாதா? எல்லாருக்கும் இயற்கையாக உள்ளது. நான் ஓமானத்துக்கு தான் சொல்கிறேன், எல்லா விஷயத்திலையும் இதை எடுத்துக்கங்க. அப்போ ஆண் மகனுக்கு அப்படியே கோபம் ஏறும். அப்படியே இவர் வீட்டு வாசல் நிற்கிறத பார்த்துட்டு போறவரு அந்த பெண்மணி அங்கே பார்ப்பாரு, என்னம்மா நீ இங்கே இருக்க, உன் மாப்பிள்ளை வீட்டில் நிற்கிறாரு அப்படிம்பாங்க. உடனே அந்த பெண்மணி ஓடி வருவாங்க. வந்த உடனே ஒரு டாட் போட்டுன்னு கத்துவார், இயற்கை தானே. டாட் போட்டுன்னு கத்தின உடனே இஸ்லாம் சொல்றது என்ன தெரியுமா? எதிர் பேச்சு கொடுக்காதீங்கிறது. குடும்பவியல் வாழ்க்கையில சுமூகத்தை கடைபிடிக்கிறதுக்கு எதிர் பேச்சு. இப்ப கணவர் கோபமா சத்தம் போடுறாருன்னா மனைவி சாந்தமா, இல்லைங்க தப்பு என்னுடையதுதான், நீங்க எப்போ 2 மணிக்கு வருவீங்க, அதனால நான் போட்டு போயிட்டேன், மொபைலில் சார்ஜ் இல்லை போட்டு போயிட்டேங்க, தப்பு என்னுடையதுதான் அப்படின்னு கூலிங்கா போயிட்டாங்கன்னா கணவனுக்கு என்ன தோணும்? சரிம்மா பிரச்சனை இல்லை என்ன அப்படின்னு போயிடும். இதே மனைவி அந்த நேரத்தில், ஏன் நீங்க எதுக்கு இப்போ வந்தீங்க, போகும்போது சாவி எடுத்துட்டு போக தெரியாதா அப்படின்னு எதிர்வாதம் கொடுத்தாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? 2 பேருக்கு மத்தியில சண்டை. அந்த சண்டை முத்தி போய் கடைசியில் எங்க போய் நிற்கும்? குடும்ப பாரம்பரியம் வரைக்கும் போய் நிற்கும். உங்க அப்பா பண்ணது தெரியாதா, உங்க அம்மா பண்ணது தெரியாதா, உன் தங்கச்சி பண்ணது தெரியாதா? இவங்க உடனே கேட்பாங்க, உன் குடும்பம் என்ன பிரிவு இதா, உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா? இதாங்க பிரிவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை தத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷாவுக்கு பெரும்பான்மையான ஆசை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் என் வீட்டில் இருந்தா நான் மட்டும்தான் பார்க்கணும். ஆனா அன்னைக்கு பார்க்க ஒரு வீட்டில் இன்னொரு மனைவி வீட்டில் ஒரு பதார்த்தம், ஒரு உணவு செஞ்சுட்டாங்க. அந்த உணவை சாப்பிட்டு பார்த்தாங்க, ரொம்ப ருசியா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டுக்கு தானே டைம் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சுத்தி வர்றதுக்கு டைம் ஆயிடுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு அடிமை பெண்ணை கூப்பிட்டு அந்த உணவு பதார்த்தத்தை கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அந்த அடிமையை கொண்டு வந்து ஆயிஷாவுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது கொடுக்குறாங்க. ஆயிஷா அம்மா கோவத்தில் அதை தட்டி போடுறாங்க, உடஞ்சி போயிருது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது அந்த இடத்துல நம்ம நின்னோம்னா என்ன செய்வோம்? ஓங்கி பலார்னு ஒரு அறையை வச்சிருவோம், அப்படிதானே? ஏன்னா அங்கே சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு அடிமை பெண்ணு நிற்குது, இந்த இடத்துல என்ன அவமானப்படுத்திட்டியா அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி கோபப்படல, அவர் ரோஷம் கொண்டிருக்கிறாள் என்பதை விளங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இந்த இடத்துல இப்போ 3 பிரச்சனை இருக்கு. மனைவியை பார்க்கணும், வந்திருக்கிற அடிமை பெண்ணை பார்க்கணும், அங்க உட்கார்ந்து இருக்கிற சஹாபாக்களை பார்க்கணும். இந்த 3 பேரையும் சமாளிக்கணும். ஆயிஷாமா கோவப்பட்டுட்டு உடைச்சிட்டு போயிட்டாங்க. அடிமை பெண்ணுக்கு என்ன தேவை? ஐயோ பிளேட் உடஞ்சி போச்சு, இந்த தட்டு இல்லாம போனா அவங்க வீட்டுல நம்மளை சத்தம் போடுவாங்களே அப்படிங்கிற பிரச்சனை அவங்களுக்கு. சஹாபாக்களுடைய பிரச்சனை என்ன? ஒரு நபியினுடைய மனைவியா இப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. இப்ப ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எப்படிங்க நடந்துக்கணும்? 3 பேரை 3 விதமா சமாளிக்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நேரம் என்ன செஞ்சாங்க? உள்ள போனாங்க, ஒரு பிளேட் எடுத்து கொண்டு வந்து அந்த அடிமை கையில கொடுத்தாங்க, நீ முதல்ல ஓடு. அவங்களுக்கு முடிஞ்ச சாப்பாடு பிளேட் கிடைச்சிச்சு, நம்ம ஜாபுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. இப்ப சஹாபாக்களை சமாளிக்கணும், ஒய்ஃபை சமாளிக்கணும். ஒய்ஃப் ரோஷம் கொண்டு தான் உடைச்சிருக்காங்கன்னு தெரியுது, அது அவங்கள்ட்ட போய் நேரடியா சொன்னா கொஞ்சம் அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ஒரு ஹதீஸை விளங்கி கொள்ளுகிற அடிப்படையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், நமக்கு இன்னைக்கும் படிப்பினைகள் அதில் அவ்வளவு இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய தாய் ரோஷம் கொண்டிருக்கிறார்கள் சொன்னாங்க. உங்களுடைய தாய் ரோஷம் கொண்டிருக்கிறாங்க. தாய் பொதுவாக ரோஷம் கொள்றது அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? உங்க வாழ்க்கையில நீங்க அம்மா அப்பாவை பார்த்துருப்பீங்க. வாப்பா அம்மாவுக்கு சண்டை வரும், வாப்பா அம்மா என்ன செய்ய மாட்டாங்க? பேசிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் மாப்பிள்ளை சாப்பிடலன்னு அம்மா, டேய் மாப்பிள்ளை சாப்பிட சொல்றா, சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னு மகனை தூத்து விடுவாங்க. அப்ப கணவருக்கு என்ன தோணும்? சண்டை போட்டாலும் பாசம் வச்சிருக்கா அப்படின்னு. இவர் சாப்பிட்டு போன உடனே மகளை கூப்பிட்டு கேட்பாரு, உங்க அம்மா சாப்பிட்டாளா? இன்னும் சாப்பிடல, அப்ப எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் வரும், ஏண்டி நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லு அப்படின்னு பிள்ளையை தூது விடுறது. அப்படிதானே இல்லையா? ஆக 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நேரடியா போய் நீங்க ரோஷம் தான் கொண்டிருக்கீங்க, கோவப்பட்டு ஆயிஷா அம்மாட்ட சொன்னால் அது சரியா வராதுங்கிறதுக்காக வேண்டி சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களுடைய தாய் ரோஷம் கொண்டிருக்கிறார்கள். இப்ப செய்தி அவங்க காதுக்கும் போயிடுச்சு. யாரு காதுக்கு? ஆயிஷா அம்மா காதுக்கும் போயிடுச்சு. இப்ப இந்த வார்த்தையில ரசூலுல்லாஹ் 2 விஷயத்தை சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் சொல்லிருக்காங்க? இந்த வார்த்தை இருக்குல்ல, உங்க தாய் ரோஷம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையில ரசூலுல்லாஹ் 2 விஷயத்தை சால்வ் பண்ணி இருக்கிறாங்க. ஒண்ணு, தாயிடத்துல பொதுவா ரோஷம் இருக்கிறது
சகஜம்தான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன செய்யல, பெருசா தப்பு பண்ணல, கோவப்படல அப்படிங்கிற விஷயத்த சஹாபாக்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, ஆயிஷாமா பட்ட ரோசம் யாருக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கலங்கிறத ரசூலுல்லாஹ் காட்டிட்டாங்க. அன்னைக்கு குறைந்த வார்த்தையில் நிறைந்த விரிவுகளை எடுத்தார்கள். இன்னைக்கு உலமாக்கள் இமாம்கள் ஒரு ஹதீஸை எடுத்தாங்கன்னு சொன்னா அந்த ஹதீஸுக்கு பல வகையான கிதாபுகள் எழுதுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலும் குறைந்த வார்த்தை நிறைந்த விளக்கங்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹும். கணவன் மனைவியுடைய உறவு என்ன? நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். இதனுடைய இந்த வசனத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மேல சொன்ன விஷயத்தை எல்லாம் என்ன செய்யுங்க, அந்த நினைவுல கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வசனத்துக்கு விரிவுரை கிடைச்சிடும். ஒரு ஆடை வாங்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நமக்கு என்ன ஆடை பிடிக்குங்கிறத பார்ப்போம். ஆடையில கலாச்சாரம் பார்ப்போம், அப்படிதானே? ஒரு காவி உடையை அணிந்து நம்ம போவோமா? போக மாட்டோம். அப்ப இஸ்லாமியனுக்கு என்ன ஆடை தேவை, அந்த ஆடையினுடைய கலாச்சாரத்தை பார்ப்போம். அப்ப திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி உன் மனைவியினுடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத பாரு அப்படின்னு அல்லாஹ் அழகா சூசகமாக அந்த வார்த்தையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். ரெண்டாவது, ஆடையில ஒரு கரை பட்டு விட்டால் என்ன செய்வேன்? இப்ப நான் வர்ற வழியில இந்த ஆடையில கரை பட்டுச்சு, இந்த கரையோட உங்க முன்னாடி வந்து நின்று பேசுவேனா, இல்ல அதை ஒளிச்சு வச்சு நின்று பேசுவேனா? மறைச்சுதான் பேசுவேன், அப்படிதானே? அப்ப என்னுடைய ஆடையில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய கணவனிடத்தில் ஒரு குறை, என்னுடைய மனைவியிடத்தில் ஒரு குறை என்று சொன்னால் அந்த குறையை மறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. சரியா? அந்த குறையை நீங்கள் மறைத்ததற்கு பிறகு அந்த ஆடையை சோப்பு போட்டு கழுவணும். அந்த ஆடையில பட்ட கரையை சோப்பு போட்டு கழுவணும். அதுதான் குடும்பவியல்ல கணவனும் மனைவியும் மத்தியில பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு சோப்பு போட்டு கொள்வது. சரியா? ரெண்டாவது, என்னுடைய ஆடை அதிகமான நேரம் என்னுடைய உடம்புல இருக்கும். நான் ரிமூவ் பண்றது ரொம்ப குறைவு தான். நீங்க ஆடை அதிகமா அணிகிறதா, ரிமூவ் பண்றது அதிகமா தான் அணிவது, அப்படிதானே? கழட்டி போடுறது கொஞ்ச நேரம் தான். அப்ப இஸ்லாம் சொன்னது, உங்க மனைவியோட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுதான் குடும்பவியல் வாழ்க்கை. லிபாசுல்லக்கு வ அன்தும் லிபாசுல்லா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனம், அது விளக்கமாக சொல்ல வேண்டுமானால் இன்னும் 1 மணி நேரம் தேவைப்படுகிறது. எனக்கு கொடுத்த நேரத்தை தாண்டி 5 நிமிடங்களும் சென்று விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை ரஹ்மத் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை பார்த்து ஒரு கவிஞர் எழுதிய ஒரு வார்த்தை என்ன, லைஃப் இஸ் கார்டன், ஒய்ஃப் இஸ் ரோஸ் அப்படின்னார். வாழ்க்கை என்பது ஒரு பூங்காவனத்தை மாதிரி, அது வெற்றிடமா இருந்தா பார்க்க நல்லா இருக்காது. அதுல மனைவி குழந்தை என்பது பூந்தோட்டமா இருந்தாதான் வாழ்க்கை என்னது, அழகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழகாக, ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் குடும்பவியல் வாழ்க்கையை அவ்வளவு அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினார்கள். இதை புரிந்து ஒரு கணவனும் மனைவியும் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பவியலை நடத்த ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். அதே நேரத்தில் யாராவது எனக்கு குலா வேண்டும், தலாக் வேண்டும்னு கேட்டு வந்தா தயவு செய்து உடனே என்ன செய்யாதீங்க, முடிச்சு விட்டுறாதீங்க. நமக்கு தேவை சொல்லி முடிஞ்சுன்னு விட்டுறாதீங்க. அவர்களுக்கு தயவு செய்து முதல்ல கவுன்சிலிங் பண்ணுங்க. நான் அதைத்தான் சொல்லுவேன். மனைவி இடத்துல என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, மாப்பிள்ளை கிட்ட என்ன பிரச்சனைன்னு பாருங்க. இவர்களுக்கு மத்தியில் அதிகபட்சமா என்ன அன்பு தேடல் குறைவுபட்டிருக்கும். ஒரு பெண் ஒரு ஆண் என்ன செஞ்சிருப்பா, ஒரு அன்பை எதிர்பார்த்திருப்பா. அந்த அன்பு கிடைக்கவில்லை என்று வரும்போது அந்த பெண்ணுக்கு ஆணிடத்தில் கோபம் வரும். அதே மாதிரி ஒரு மனைவி இடத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அன்பு கிடைக்காத போது உங்களுக்கும் கோபம் வரும். ஆனால் ஃபைனலா நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒண்ணு என்ன தெரியுமா, நாம எப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கணவர் இப்படித்தான், இவரை மாற்ற முடியாது. ஒரு ஆண் மகன் மனைவி எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், என் மனைவி இப்படித்தான், அவளை மாற்ற முடியாது. ரசூல் சொன்னாங்க, உங்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் தான் அவள், கோணலாகத்தான் இருப்பா. நீங்க உடனே திருப்பணும்னு நினைச்சீங்கன்னா முறிஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போங்க. சரியா? அதான் அழகான ஒரு குடும்பவியல் வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அழகிய வாழ்க்கை. உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடும்பவியல்னா என்னன்னு தெரியல. என்ன, மாமனார் மாமியார் என்ன மதிக்கிறது, நாத்தனார் என்ன மதிக்கிறது, கணவனுடைய உறவுகளை என்ன மதிக்கிறது, இது எதுவுமே அவர்களுக்கு இல்லை. நான் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு மதரசாக்கள்ல ஒரு சப்ஜெக்டாகவே வைங்க குடும்பவியல் வாழ்க்கையை. பெண்களுக்கு ஆலிமாக்களா உருவாக்கா பத்தாது. வேற ஆலிமாக்கள் ஃபாலா படிச்சுட்டு போய் ஒண்ணும் பண்ண போறது இல்லை, அப்படிதானே? ஒரு பெண் திருமணம் முடிச்சுட்டு அந்த குடும்பத்தை எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு மார்க்கத்தோட கொண்டு போறதுங்கிறத கொடுங்கன்னு தான் சொல்லுவோம். சரியா? அந்த விஷயத்தை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால் அந்த பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் முதல்ல அவங்களுக்கு இதான் மார்க்கம், இதான் குடும்பவியல்ங்கிறத சொல்லி கொடுத்துருங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு மத்தியில் கவுன்சிலிங் பண்ணுங்க. அவர்களை சேர்த்து வைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. அல்லாஹ் தான் சொல்றான், முடியாது என்று வரும்போது என்ன செய்யுங்க,
பிரிச்சு விடத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஆகவே அந்த விஷயத்துல பெரும்பான்மையா தலையிட்டுக்காதீங்க. நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வாழ வேண்டிய மக்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான ஒரு முழுமையான தலைவர்களே, நமக்கெல்லாம் இஸ்லாமிய கொள்கைகளை பற்றிய முக்கியமான பல அம்சங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு வார்த்தையை பற்றி சொல்லும்போது சுருக்கமாக சொல்லி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி அது செறிவுன்னு சொல்லுவாங்க தமிழ் செறிவான வார்த்தைகள் சொல்லுவாங்க. ரொம்ப சொல்லி விளங்க வைக்கிறது 2 வார்த்தை. ஆயிஷா அம்மா அந்த நிகழ்ச்சியில நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, 2 வார்த்தை சொன்னாங்க. உங்க உமாவுக்கு வருஷம் வந்துடுச்சு, உங்க உமாவுக்கு நல்லா படிக்கணும். அப்ப சஹாபாக்கள் நினைச்சு பாக்குறாங்க, நம்ம தப்பா நினைச்சுக்கணும், நபியுடைய மனைவி நம்ம தப்பா நினைச்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நபியுடைய மனைவி உங்களுடைய உம்மா. அப்ப அதை குறிப்பிட்ட உங்க உமாக்குட்டாங்க. அப்ப அப்பவே அழிஞ்சு போச்சு. மற்ற சிந்தனையெல்லாம் சஹாபாக்களுக்கு அழிஞ்சு போச்சு. நம்பவும் இல்லை அப்படின்னு இன்னொரு ரிவாயத்துல இந்த ரசூலுல்லாஹி அவர்களுடைய தோல்ல ஆயிஷாமா சண்டை காட்சியெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில இன்னொரு நுணுக்கமான ஒரு விஷயம் இன்னொரு ரிவாயத்தெல்லாம் படிச்சிருக்கேன். அந்த விளையாட்டுகளை பார்த்துட்டு இருக்க 2-3 தடவை போதுமான்னு கேட்பாங்க. சொல்லாது இல்லை, எனக்கு பத்தாது, இன்னொன்று பார்க்கணும், இன்னொன்று பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆயிஷாமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ள போயிட்டு சொல்லுவாங்க, நீங்க முதல்ல கேட்கும் போதே எனக்கு போதும் வாங்கி போச்சு, உங்க தோல்ல நான் கருத்தை சாங்கிட்டு இருந்தேன்ல, அந்த சுகத்துக்காக இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும் சொல்லி எப்படியாப்பட்ட வாழ்க்கை. அனந்தரமான சுல்லாசனம் அவருடைய வாழ்க்கை நம்முடைய இப்பத்திய வாழ்க்கை முறைக்கு மட்டுமல்ல, எவ்வளவுதான் விஞ்ஞானம் அறிவியல் பெருகி போய் ஃபேஷன் எல்லாம் வந்த பிறகும் நாம எடுத்து நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை ரசூலுல்லாஹி அவர்கள் வாழ்க்கை காட்டியிருக்கிறார்கள். அது நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யறோம்னாக்கா அவங்களே தயார் பண்ணாரு, நல்லா இருந்துச்சு கேட்டு போறதுக்காக அல்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த கருத்துக்களை அவங்க சொல்றது முழுக்க குர்ஆனுடைய ஹதீஸுடைய சாரம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும். குர்ஆன் ஹதீஸ் தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும். அந்த சாரத்தை நாம் வாழ்வதற்கு முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். அதனால நாம இதுவரை கேட்டதுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மக்களாக ஆரம்பம் என்று அல்லாஹ் தஆலா பிரார்த்தனை செய்து இந்த அமரவினை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக